Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தஞ்சாவூர் திலக திடலில் நடைபெற்ற திமுக பரப்புரையின் போது தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையில் படாத வகையில் திரையிட்டு மறைத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், முழு விவரம் என்ன விரிவாக வழங்கலாம்? வணக்கம் அபிராமி. தஞ்சையில் தனது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக முதல்வர் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அவரது பார்வையில பெரிய கோயில் தெரியாத வகையில மிகப்பெரிய திரை மறைக்கப்பட்ட சம்பவம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது தஞ்சாவூர் திலகர் திடல் பகுதியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து உரையாற்றியிருந்தார். இந்த நிகழ்விற்காக மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரண்டிருந்தாங்க. பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அருகாமையில உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோயில் இருக்குது. முதலமைச்சரின் பார்வையில் படாதவாறு பெரிய திரைகள் கொண்டு மறைக்கப்பட்டிருப்பது அதாவது பெரிய கோயில் முதலமைச்சரோட பார்வையில படாதவரை பெரிய திரைகள் கொண்டு மறைக்கப்பட்ட பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆளும் கட்சியினர் இந்த நடவடிக்கை அங்கிருந்த பொதுமக்களிடையே சமூக ஆர்வலர்களிடையும் கடும் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்குது. தஞ்சை பெரிய கோயிலுக்கு அரசியல்வாதிகள் வந்தால் பதவி பறிபோக்கிவிடும் என்ற மூட நம்பிக்கை தொடர்ந்து வரும் நிலையில பெரிய கோயில திரையிட்டு மறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுது. கடவுள் மறுப்பு மற்றும் மூட நம்பிக்கைக்கு எதிராக செயல்படும் திமுக அரசு இப்படி செய்வதுதான் மூட நம்பிக்கையோட உச்சமா இருக்குது அப்படின்னு பலரும் விமர்சித்து வர்றாங்க. பாரம்பரியமிக்க பெரிய கோயிலை மறைக்கும் வகையில திரைகள் அமைக்கப்பட்டுள்ள இந்த செயல் தஞ்சையினுடைய கலாச்சாரமிக்க வரலாற்றையும் அடையாளத்தையும் சிதைப்பதோடு தஞ்சை மக்களை அவமதிக்கும் செயலாகவும் இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் கண்டனங்களை பதிவிட்டு வர்றாங்க. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.